ஜனவரி 1. தலைப்பு ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யோவான் 14:16. கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தத்தை அளித்தபோது அவர் தமது பூலோக ஊழியத்தின் முடிவை நெருங்கி கொண்டிருந்தார். பாவத்தை சுமந்து தீர்ப்பவராக தம் மீது வைக்கப்படவிருந்த குற்றப்பழியின் சுமையை முழுவதும் உணர்ந்தவராக அவர் சிலுவையின் நிழலில் நின்று கொண்டிருந்தார். தம்மையே தியாக பலியாக ஒப்படைக்கும் முன் அவர் தம்மை பின்பற்றுபவர்கள் மீது அருளப்போகும் மிகவும் அவசியமான மற்றும் முழுமையான ஈவை, அதாவது அவருடைய கிருபையின் எல்லையற்ற வளங்களை அவர்களுக்கு கொண்டு வரும் அந்த ஈவை குறித்து தம் சீஷர்களுக்கு அறிவுறுத்தினார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று அவர் கூறினார். தமது பிரதிநிதியாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமையுள்ள கிரியை செய்ய வேண்டி இருந்திருந்த காலத்தை இரட்சகர் சுட்டி காட்டினார். பல நூற்றாண்டுகளாக சேர்ந்து கொண்டே இருந்த தீமை பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீக வல்லமையால் எதிர்க்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தமானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது இனத்தவருக்கோ மட்டும் என்று வரையறுக்கப்படவில்லை. தமது ஆவியின் தெய்வீக செல்வாக்கு முடிவு பரியந்தம் தம்மை பின்பற்றினவர்களுடன் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து அறிவித்தார். கர்த்தருக்கும் அவரது ஊழியத்திற்கும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிற அனைவருக்கும் பெந்தகோஸ்தே நாள் முதல் இன்று வரை தேற்றரவாளன் அனுப்பப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கர்த்தாவாகவும் பரிசுத்தப்படுத்துபவராகவும் வழிகாட்டியாகவும் மற்றும் சாட்சியாகவும் வந்திருக்கிறார். விசுவாசிகள் தேவனுடன் எவ்வளவு நெருக்கமாக நடத்திருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக மீட்பரின் அன்பையும் இரட்சிக்கும் கிருபையையும் குறித்து அவர்கள் தெளிவாகவும் வல்லமையாகவும் சாட்சியளித்திருக்கிறார்கள். உபத்திரவங்களும் சோதனைகளுமான நீண்ட நூற்றாண்டுகளில் ஆவியானவரின் பிரசன்னத்தை தங்கள் வாழ்க்கையில் பெருமளவில் அனுபவித்திருக்கிற ஆண்களும் பெண்களும் இவ்வுலகில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் திகழ்ந்திருக்கின்றனர். மீட்கும் அன்பின் மாற்றும் வல்லமையை அவர்கள் தூதர்கள் முன்பாகவும் மனிதர்கள் முன்பாகவும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆமேன்.